கார்த்திக் ரேவதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாட்டி மார்க்கெட்ல இருந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்தர் போனை பார்த்துக்கிட்டே அப்படியே பாட்டியை மோதிடுறாங்க. பாட்டி மேல மோதினது தெரியாத அளவுக்கு அவர் பர்சையும் கீழே போட்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஏண்டா அட பாவி, மோதினது தெரியாம கூட போறான் பாரு, யாரை பார்த்தாலும் இந்த செல்லும் கையுமாவே அலையிறானுங்க, கொஞ்சம் கூட அறிவே இல்லை, மனுஷங்க வர்றது கூடப்பா தெரியல, ஏண்டா தம்பி பர்ஸை வேற போட்டு போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஸை எடுத்துக்கிட்டு பாட்டி அவன் பின்னாடியே போய் டே தம்பி சொன்னா கேளு, இந்தா உங்களோட பர்ஸு கீழே போட்டு போற பாரு அப்படின்னு கூப்பிட கூப்பிட காது கேட்காம போயிட்டு இருக்கிறாங்க. அடப்பாவிகளா, இந்த செவிட்ட மிஷினை காதில் வச்சுக்கிட்டு இப்படி அலையாடுறானுங்களே, இந்த காலத்து பசங்களுக்கு என்ன சொன்னா புரிய போகுது, இப்படிதான் இருப்பானுங்க, சரி நம்ம கேட்டு கொண்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டே தம்பி தம்பின்னுக்கிட்டே பின்னாடியே போறாங்க. அவர் போனதும் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. போய் கதவை டப் டப் டப்னு தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க பாட்டி. அங்க ராமசாமி தான் இருக்கிறாரு. ஏண்டா டிஃபன் வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமான திட்டுறாங்க. பாட்டி கதவை தட்டுனதும் அவங்க ரெண்டு பேரும் வெளியில வந்து பாக்குறாங்க. யாருப்பா நீ, ஊருக்கு புதுசா இருக்குது. பாட்டி அந்த ராமசாமியை பார்த்ததும் என்னது இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தாவே புதுசாக இருக்குது, ஏப்பா நீ யாருப்பா, நீ எந்த ஊர், இது வரைக்கும் நான் இந்த ஊரில் பார்த்ததே இல்லைன்னு கேட்கவும் என் பேர் ராமசாமி, எங்கள் அப்பா பேர் சொடலமுத்து, அம்மா பேர் அகிலாண்டம் அப்படின்னு சொல்லி தட்டு தடுமாறி சொல்கிறாங்க. அடப்பாவி, அப்பா அம்மா பேரை தாண்டா கேட்டேன், அதுக்கேண்ட இப்படி தடுமாறுறேங்கிறாங்க. அது இல்லை, நீங்கள் கேட்டதும் நான் கொஞ்சம் பதில் சொல்ல தடுமாறிட்டேங்கிறாங்க. சரி சரி இந்தா, இனிமேலாவது பரிசை தவற விடாமல் வச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லி பாட்டி பரிசை கொடுத்துட்டு போகிறாங்க. ஏண்டா இந்த பரிசை தவற விட்டதுனால தானே அந்த கிழவி நம்ம வீட்டு அட்ரஸ் தேடி வந்து கொடுத்துட்டு போகுது, இனிமேலாவது பர்ஸை தவற விடாம பார்த்துக்கடா, ஏன்டா இப்படி தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. பாட்டியும் அப்பாடா எப்படியோ இவன் பர்ஸை இவன் கையில் கொடுத்தாச்சு, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாதவன் அப்படின்னு திட்டிக்கிட்டு போகிறாங்க. மயில் வாகனம் காட்டி ரெண்டு பேரும் இவங்களை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சகல எலெக்ஷன் டைமில் இவனை வேற தேட வேண்டியதாக இருக்குது, எப்படியாவது இவனை தேடி கண்டுபிடிச்சாகணுமே, இல்லைன்னா அத்தை வேற ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க, அவங்கள வெளியில் கொண்டு வரணும்னா இவனை கொண்டு போய் நிறுத்தணும், என்னதான் பண்ணுறது ஒன்றுமே புரியலையே சகலைங்கிறாங்க மயில் வாகனம். அங்கே முத்துவேலு சிவனாண்டியும் வராங்க. என்ன டிரைவர் மாப்பிள்ள ராமசாமியை காணாமனு தேடிக்கிட்டு இருப்ப போல இருக்குங்கிறாங்க. கூடி சீக்கிரம் அவனை நான் தேடி கண்டுபிடிச்சிடுவேன்னு சொல்கிறாங்க. கார்த்தி, நீ என்னதான் தேடினாலும் அவனை கண்டுபிடிக்கவே முடியாது, உன் மாமியக்கறியை வெளியில் கொண்டு வரவும் முடியாது, நீ என்னதான் தேடினாலும் நாங்கள் வச்ச ஆளை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது, நீ எப்படி பார்த்தாலும் எங்ககிட்ட தோக்கத்தான் போற, அந்த சாமுண்டீஸ்வரி எலெக்ஷனில் எங்கள் முன்னாடி தோத்து நிற்கத்தான் போறப்பார். ஏன் சித்துப்பா, அவன் உயிரோடவே இருந்தாலும் உண்மையிலுமே நம்ம அவன் கொண்டுட்டா கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி நமக்கு முன்னாடி தோத்து போய் நிற்பா. அவள் சவால் விட்ட மாதிரியே அவள் பொண்ணுங்க 4 பேரும் நம்ம வீட்டு மறுவாசல் செய்வாங்கள்ல, அப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாண்டம் அவனே, அப்படி கண்கொள்ளா காட்சி மட்டும் நம்ம வீட்டில் நடந்ததுன்னு வச்சுக்கோவேன், அப்படியே கண்ணுக்கு குழு குழு குழுன்னு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்ததும் மயில் வாகனத்துக்கு சரியான கோவம் வருது. இதை பாருங்கடா, தேவையில்லாமல் பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் கொன்னே போட்டுருவோம் பார்த்துக்கோங்கன்னு மிரட்டுறாங்க. அடப்போப்பா, இதோ இங்கே நிற்கிறானே உங்களோட சகலை, இவன் தானே சவால் விட்டான். இங்கே ரேவதி பார்த்தா கோயிலுக்கு வந்து சாமி முன்னாடி நின்று முறையிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. கடவுளே, எங்கள் அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணும், இப்போ அவங்க தேவையில்லாமல் பிரச்சனையில் லாக்கப்பில் இருக்காங்க, அவனை எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அம்மா நிரபராதின்னு சொல்லி அவங்கள வெளியில் கொண்டு வந்தே ஆகணும், அதுக்கு நீ தான் உதவணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பாட்டியும் கோயிலுக்கு வராங்க. என்னம்மா கோயிலுக்கு வந்து ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு பாட்டி பதறி போய் கேட்குறாங்க. அப்போ தான் ரேவதி நடந்ததை சொல்கிறாங்க. அம்மா பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் அம்மாவுக்கு மாலை போடுறதுக்காக வந்தான், அவன் இடுப்பை தொட்டுட்டான், அதுக்கப்புறம் அம்மா அடிச்சிட்டாங்க, அடித்ததும் அவன் கீழே விழுந்ததும் இறந்துட்டு தான் சொல்லி அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க பாட்டி. இப்போ எப்படி அம்மா வெளியில் வர்றதுன்னு தெரியல, பாவம் இப்போ காட்டியும் அம்மாவை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக எல்லாம் மோதிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டி ஆறுதலாக சொல்லிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத கண்ணு, என் பேரன் இருக்கான் பாட்டுக்குவான், சாமுண்டீஸ்வரி எந்த தப்பும் செய்யலை, நிச்சயமாக அவள் வெளியில் வந்துடுவா, கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி அந்த பிரச்சனை பண்ணான்னு சொல்கிறீங்க, அவன் எந்த மாதிரி இருப்பான், அவன் அடையாளத்தை சொல்லுன்னு கேட்குறாங்க பாட்டி. அவன் பேர் ராமசாமி, கொஞ்சம் சின்ன வயசு மாதிரி இருப்பான்னு சொல்கிறாங்க ரேவதி. அப்படியா, நேற்று கூட நான் ஒருத்தனை பார்த்தேன் இதே அடையாளத்தோட, இப்படி ஒரு பேரோட தான் அங்கே இருந்தான், நான் பார்த்தேங்கிறாங்க. அப்படியே பாட்டி, ஒருவேளை அவனாத்தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு சந்தேகமாக இருக்குது. ஊருக்கு புதுசாக இருந்தான், அவனை முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, ஊருக்கு புதுசுன்னு தான் சொன்னான், அது நீ சொன்ன பேர் தான் உன் பேர் ராமசாமி, என்ன ஏது உன் பேர் என்ன, உங்கள் அம்மா அப்பா பேர் என்னன்னு கேட்கும்போதே அவன் பேந்த முழிச்சான், எனக்கு அவன் பேரில் சந்தேகமாக தான் இருக்குதுங்கிறாங்க பாட்டி. ஆமாம் பாட்டி, நீங்கள் சொல்கிறது எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவனாக தான் இருக்குமோன்னு எனக்கும் சந்தேகமாக இருக்குது. சரி வாங்க, அவன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், அவன் எங்கே இருக்கான் நம்ம பார்க்கலான்ட்டு போகிறாங்க ரேவதி. என்ன நான் காட்டுறேன், வீடு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பாட்டி ரேவதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதும் இந்த பாருமா, இந்த வீட்டில் தான் அவன் இருக்காங்கிறாங்க பாட்டி. அவனை எப்படியாவது பிடிச்சிடணும், அவனால தான் எங்கள் அம்மா இப்போ லாக்கப்பில் இருக்காங்க, எங்கள் அம்மாவை எப்படியும் வெளியில் கொண்டு வரணும் பாட்டின்னு கெஞ்சுறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதாத்தா, இப்போ பாரு அவன் வெளியே வருவான், கையும் களவுமா பிடிச்சிடலாம், நீ ஒன்றும் கவலைப்படாதுங்கிறாங்க. நான் இப்போ உடனே கார்த்திகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டுமாங்கிறாங்க ரேவதி. ஐயோ இப்போவே சொல்லாதம்மா, இப்போவே சொன்னீங்கன்னா இவன் எங்கேயாவது ஓடினாலும் ஓடிடுவான், இவனை கோளார தந்திரமா நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரூமுக்குள்ளே போட்டு பூட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம கார்த்திகை சொல்லி கூப்பிட்டுக்கலாம்.
பாட்டி அப்படின்னா நானும் உங்க கூட வந்தா அவனுக்கு சந்தேகம் வந்தாலும் வந்துடும். நீங்க அவங்ககிட்ட கோளாறா தந்திரமா பேசுங்க. நான் போய் அங்க போய் மறைஞ்சுக்கிறேங்கிறாங்க ரேவதி. ஆமா கண்ணு அப்படி இருந்தாலும் இருக்கலாம். சரி சரி நீ போய் ஒளிஞ்சுக்கோ. நான் அவங்ககிட்ட பேசி எப்படி கோளாறா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் பாரு. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மறுபடியும் கதவை தட்டுறாங்க. உள்ள இருக்கிற ராமசாமி யார் இது திரும்ப திரும்ப வந்து கதவை தட்டுறாங்களே, வீட்டுக்காரராவும் இருக்க வாய்ப்பில்லை. இவன் வேற வெளியில போயிட்டான். என்ன செய்யலாம்? திறக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பார்த்துட்டு போய் கதவை திறக்கிறாங்க. பாட்டி நிக்கிறத பார்த்ததும் என்ன பாட்டி நேத்து பரிசு கொடுக்க வந்த பாட்டி நீங்க தானேங்கிறாங்க. அட ஆமாப்பா, நேத்து இருந்தானே அந்த தம்பி அவன் இல்லையான்னு கேட்குறாங்க. எதுக்கு பாட்டி அவனை கேட்குறீங்கன்னு ராமசாமி கேட்கவும், எங்க வீட்ல அன்னதானம் போடலாம்னு இருக்கோம்ப்பா. அதான் தம்பி இருந்தா நான் கூட்டிட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க பாட்டி. இப்படி நைஸா பேசி கடைசியில ராமசாமியுமே, ஐயாப்பா நீ தான் வாயேன். நீ வந்து எங்களுக்கு உதவலாம்ல, நாங்க அன்னதானம் போடலாம்னு இருக்கோம்ப்பா. கோழி, சிக்கனு, இறாலு, முட்டை, வறுவலு இப்படி பல வகையான ஐட்டங்கள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம். யாருக்காவது அன்னதானம் பரிமாறிட்டு சாப்பிட்டா தான் எங்களுக்கு திருப்தியா இருக்கும். இதுக்காக நீ வந்தே ஆகணும். வாப்பா போலாம் அப்படின்னு கெஞ்சி கூப்பிடவும் ராமசாமி நம்பிடுறாரு. முதல்ல ஆரம்பத்துல நான் வரல பாட்டி. நான் ஒரு வேலையா இங்க வந்திருக்கேன். நான் வெளியில வர முடியாது அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அட என்னப்பா நீ சாப்பிட்டு வர்றதுக்குள்ள உனக்கு எவ்வளவு நேரம் வேலை கெட்டு போயிருது. கொஞ்ச நேரம் தானே இந்த பாட்டிக்காக வரக்கூடாதா அப்படின்னு எப்படியோ கெஞ்சி கெஞ்சி வந்திருக்கிற ராமசாமியை கோளாரா பாட்டி கூட்டிட்டு போறாங்க. என்னோட பேர மாதிரி தான் எங்க வீடு அங்கதான் இருக்கு. வாப்பா வாப்பான்னு கோளாரா கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா வாப்பா அந்த பக்கம் தான் சமையலெல்லாம் பரிமாறி வச்சிருக்கோம் சாப்பிட்டு வந்துடலான்னு கூப்பிடுறாங்க. அப்பவும் சந்தேகமா இருக்கு ராமசாமிக்கு. இல்ல பாட்டி நீங்க ஏதோ தந்திரமா கூட்டிட்டு வந்திருக்கீன்னு எனக்கு தெரியுது. நான் கிளம்புறேங்கிறாங்க. அட என்னப்பா வீடு வரைக்கும் வந்துட்டு சாப்பிடாமையா போவ? சாப்பாட்டுக்காக தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். அதுவும் சாதாரண சாப்பாடுல அசைவ விருந்து. நீ சாப்பிட்டு தான் போயாகணும். வான்னு கூட்டிட்டு போகும்போது அங்க பாட்டியும் கார்த்தியும் 2 பேரும் ஜோடியா ஒரு ஃபோட்டோல நிக்கிறத பார்த்ததும், ஆமா அந்த ஃபோட்டோல உங்க கூட இருக்கானே அவன் யாரு அப்படின்னு கேட்கவும், அவன் ஏன்பா கேட்குற? அவன் தான் என் பேரங்கிறாங்க. அட பாவி அப்படின்னா நீ ஏதோ தந்திரமா தான் பாட்டி என்னை கூட்டிட்டு வந்திருக்க. நிச்சயமா நீ சாப்பிட கூப்பிடல. நீ சரியான வேலை பாட்டி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி கிளம்ப பார்க்குறாங்க. டேய் என்கிட்டேருந்து தப்பிக்க முடியாதுடா அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் அவன் கையை பிடிச்சிக்கிறாங்க. கரெக்டாக ரேவதியும் உள்ளே வந்துடுறாங்க. வந்ததும் கதவை சாத்திட்டு, அட பாவி நீ உயிரோடு இருந்துக்கிட்டு எங்கள் அம்மாவை இப்படி லாக்கப்பில் தள்ளிட்டியே உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ரேவதி ஒரு பக்கம் கட்டி எடுத்துக்கிட்டு அடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த ராமசாமி பாட்டியை தள்ளி விட்டதும் அவங்க போய் தூணில் முட்டிக்கிறாங்க. தலை வலியோடு நிற்கிறாங்க பாட்டி. அப்போ ரேவதி முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. ரேவதியை கட்டையால் அடியடின்னு அடிச்சிடுறாங்க அந்த ராமசாமி. அந்த அடியும் வாங்கி பொறுத்துக்கிட்டு எப்படியாவது இவனை உள்ள தள்ளி பாதுகாப்பாக பூட்டி வைக்கணும். அப்போ தான் காட்டி வந்ததும் இவனை காட்டி கொடுக்க முடியும்னு நினச்சிட்டு எப்படியோ 2 பேருமா சேர்ந்து அவங்ககிட்ட போராடி ராமசாமியை இறுக்கி பிடிச்சு உள்ள தள்ளிடுறாங்க. ரூமுக்குள்ளே கிடக்குறாங்க ராமசாமி. அப்போ வெளியில் தாழ் வச்சிடுறாங்க பாட்டி. அப்பாடா ஒரு வழியா இவனை எப்படியோ பிடிச்சாச்சு. சரிம்மா உடனே நீ கார்த்திக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு கார்த்தி ஃபோனுக்கு பண்ண சொல்கிறாங்க. என்கிட்ட ஃபோன் இல்லை பாட்டிங்கிறாங்க ரேவதி. என்னாச்சுமா இவன் தகராறுல அங்கேயே எங்கேயாவது விட்டுட்டு வந்துட்டியா? சரி சரி இந்தா என்னோட ஃபோன் இருக்குது பண்ணிப்பார் அப்படிங்கிறாங்க. ஃபோன் போக மாட்டேங்குது பாட்டிங்கிறாங்க. அப்படியா சரிம்மா நீ நேர்லயே ஒரு எட்டி போய் பார்த்துட்டு வந்துடுறியான்னு பாட்டி கேட்கவும், இல்லை பாட்டி நீங்களே போய் நேரில் பார்த்து சொல்லிட்டு வாங்க இவனை நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க ரேவதி. சரிம்மா நான் எப்படியோ மெல்ல மெல்ல போய் பார்த்து ரேவதி கார்த்தியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீ கவனமாக இருமா நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கே போகிறாங்க. இங்கே ராஜராஜன் குடும்பத்தில் எல்லாரும் சோகமாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ சுவாதி சொல்கிறாங்க, அம்மா இல்லாமல் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா பேரில் தேவையில்லாமல் பழைய போட்டு இப்போ அம்மா வேற லாக்கப்பில் இருக்காங்க. எப்படி வெளியே கொண்டு வரதுனே தெரியலன்னு சுவாதி சொல்லிட்டு இருக்கும்போது, நாங்கள் வேணா போய் அம்மாவை பார்த்துட்டு வரட்டுமா? அம்மாவுக்கு ஆறுதலாக இருக்குமில்லங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அம்மா தைரியமாக தான் இருக்கா. நீங்கள் கம்முன்னு இருங்க இங்கேயே அப்படின்னு சொல்லவும், அப்போ பாட்டி குரல் கேட்குது. பாட்டி கூப்பிட்ற மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டியை பார்க்குறக்காக எல்லாரும் ஓடி வராங்க. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு ராஜராஜன் வந்து கேட்கும்போது, அம்மா என்னம்மா இது தலையில் காயத்தோடு வந்திருக்கீங்கன்னு ராஜராஜன் கேட்கும்போது, அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். எங்கே உன்னோட சின்ன மாப்பிள்ள அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி பாட்டியோட குரல் கேட்டதும் வெளியில் வராங்க. வாப்பா வா உன் அத்தைக்காரி யாரை கொண்டுட்டு தான் சொல்லி ஜெயிலில் இருக்காளோ அவனை தான்ப்பா என் வீட்டில் வச்சு பூட்டிட்டு வந்திருக்கேன். நீ வந்து அவனை பாரு வா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. பாட்டி முதல்ல அதெல்லாம் இருக்கட்டும். தலையில் பாருங்கள் இவ்வளோ பெரிய காயம் ரத்தமாக வடியுது. முதல்ல நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. கார்த்தி அடப்போப்பா அதுக்கு இருந்துட்டு போகுது. முதல்ல நீ உங்கள் அத்தையை காப்பாற்றணுன்னா அவனை பிடிக்கணும். வா 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 கூட்டிகிட்டு போகிறேன் வான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் சந்திரா அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ என்னது இந்த கிழவி கையில் அவன் சிக்கிட்டானா? போச்சு போச்சு இந்த கிழவி சொல்கிறதெல்லாம் உண்மைதானான்னு சந்திரா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி கார்த்திகிட்ட நடந்ததை எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்ப்பா எப்படியோ அவன் என் கண்ணில் பட்டான். அதுக்கப்புறம் தான் நான் ரேவதி கிட்ட சொல்லி ரேவதி வந்து பார்த்ததுக்கப்புறம் இவனால தான் அம்மா இப்போ லாக்கப்பில் இருக்காங்கன்னு சொன்னப்பா. அப்புறம் எப்படியோ கோளாரா தந்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவனை வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருக்கேன். நீ வந்து பார்த்து அவனை இழுத்துட்டு போய் ஸ்டேஷனில் விட்டுட்டு உங்கள் அத்தைக்கறியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வாப்பா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க பாட்டி. சரி பாட்டி நீங்கள் இருந்து முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி ரேவதி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. சந்திரா இந்த விஷயத்த உடனே சிவனாண்டி கிட்ட ஃபோன் பண்ணி ஏங்க இப்போ நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோங்க. அந்த ராமசாமி இருக்கிற இடத்த அந்த கிழவி கண்டுபிடிச்சிட்டா. கண்டுபிடிச்சி வந்து இப்போ அந்த டிரைவர் பையெல்லாம் அனுப்பி வச்சிருக்கா.
அந்த டிரைவர் பையன் ராமசாமியை கையும் களமா பிடிக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கிறான். சந்திரா சொன்னதும் சிவனாண்டி சொல்றாங்க, இல்ல சந்திரா, கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. நான் அவனை பத்திரமா உள்ள பாதுகாப்பா அடைச்சு வச்சிருக்கேங்கிறாங்க. அது எப்படியோ தெரியலைங்க. எப்படியோ அந்த கிழவி கையில அவன் சிக்கிட்டான். இப்ப கிழவி வந்து சொல்லித்தான் எனக்கே தெரியும். இப்ப அந்த டிரைவர் பையன் அங்கதாங்க வந்துட்டு இருக்கான். ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா போன வைக்கிறாங்க. இங்க ராமசாமி கிழவி கதவை திறன்னு கதவை போட்டு தட்டிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி அமைதியா பேசாம எதுவும் பேசாம பார்த்துட்டு இருக்காங்க. ரேவதி இங்க பதட்டப்படுறாங்க. என்னாச்சு, பாட்டி போய் சொன்னாங்களா இல்லையா தெரியலையே. இவன் வேற கதவை இந்த தட்டு தட்டிட்டு இருக்கானே, இவன் தப்பிச்சிட்டா என்ன செய்யறதுன்னு பயத்துல இருக்காங்க. அப்ப கரெக்டா கார்த்தியும் வந்துடுறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த ராமசாமியும் கதவை திறந்துக்கிட்டு வெளியில வந்து தப்பிக்க பாக்குறாங்க. ரேவதி காலை இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க. அடி பாவி, என்னை திரும்ப திரும்ப இழுத்து பிடிச்சு என்னை காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறியா, உன்னை விடமாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பலார்னு ரேவதி கன்னத்துல அரைஞ்சிடுறாங்க. விடுவனான்னு ராமசாமியோட காலை கெட்டியே இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க. தப்பிக்கிறதுக்காக ஓட நினைக்கும் போது கரெக்டா காட்டி வந்துடுறாங்க. வந்ததும் டேய் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டதும் ராமசாமி கிட்டுக்கிட்டு நடுங்கி நிற்கிறாங்க. வந்ததும் காட்டி பலார்னு ஓங்கி அரைஞ்சு ஒரு ஓரம் மூலையில் உட்கார வைக்கிறாங்க. ரேவதி என்ன சொனுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் முதல்ல இவனை கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சு அம்மாவை வெளியில் கூட்டிகிட்டு வாங்கங்கிறாங்க. சரி, அதுக்கு முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலாம் வா, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரேவதியும் அந்த ராமசாமியும் கையோட காட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே அதுக்கு முன்னாடியே மயில் வாகனம் ஊரை கூப்பிட்டுறாங்க. பஞ்சாயத்தை கூப்பிட்டு ராமசாமி செத்து போயிட்டு தான் சொன்னீங்களா, அவன் இன்னும் சாகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் ஏன் இப்படி பண்ணனா, இன்னும் சாகலை கூட்டிகிட்டு வந்து ஊருக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் கேட்குறாங்க, ஏன்டா எதுக்குடா செத்து போன மாதிரி நடிச்சேன்னு கேட்குறாங்க. நான் செத்து போன மாதிரி நடிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு காரணத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அடப்பாவி, என்ன வேலை பார்த்துருக்கான் பாரு, பாவ சாமுண்டீஸ்வரி அம்மா மேலே தேவையில்லாமல் இப்படி பழிய போட்டு அவங்கள கொண்டு போய் லாக்கப்பில் அடிச்சிட்டோமே. ஐயா, சிவனாண்டி தலைவர் எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிறக்காக என்னை அப்படி நடிக்க சொன்னார். அவர் கொடுத்த பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் அப்படி நடிச்சிட்டேங்கிறாங்க. ராமசாமி சொன்னதை கேட்டு ஊர்க்காரங்க எல்லாரும் திரண்டு போய் சிவனாண்டியை தேடிக்கிட்டு போயிருக்காங்க. சிவனாண்டியை பார்த்ததும், ஏட்டா எங்கடா உங்க சித்தப்பா முத்துவேலு சொன்னதை கேட்டு நாங்கள் எல்லாரும் சாமுண்டீஸ்வரி அம்மா மேலே தேவையில்லாமல் கொலப்பழி சுமத்திட்டோமேடா, இவெல்லாம் இப்படியே சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாருமா சேர்ந்து கல்லால் சிவனாண்டி அடின்னு அடிக்கிறாங்க. இப்போ தப்பிச்சா போதுமடா சாமின்ட்டு அவங்க தப்பிச்சு போகிறாங்க. ராமசாமியை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் இவன் தான் அந்த ராமசாமி செத்து போனதா போய் சொல்லி காசுக்காக நடிச்சிருக்கான். ராமசாமியை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு வராங்க கார்த்தி. சாமுண்டீஸ்வரி இப்படியே வெளியில் வந்துடுறாங்க. வந்ததும் போய் ரேவதியை பார்க்குறாங்க. ரேவதி ஒரு பெட்டில் படுத்திருக்காங்க, பாட்டியும் ஒரு பெட்டில் படுத்திருக்காங்க. சாமுண்டீஸ்வரி வந்ததும் பதறி போயிடுறாங்க. அம்மாடி ரேவதி, எல்லாம் என்னால் தானே நீ இப்படி படுத்திருக்கேங்கிறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்கம்மா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பாட்டி தான் எப்படியும் அந்த நபரை கண்டுபிடிச்சிருக்காங்க. பாட்டி அந்த ராமசாமியை கண்டுபிடிச்சதுனால தான் நம்ம வெளியில் கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, பாட்டிக்கு தான் நன்றி சொல்லணும். பாட்டி பாவம், ஏதோ பாட்டியும் பக்கத்து பெட்டில் தான் படுத்திருக்காங்க, நம்மளால அவங்களும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க ரேவதி. அத்தை, நான் சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் யாரை பரம விரோதியாக நினச்சிங்களோ அவங்க தான் இன்றைக்கி நீங்கள் வெளியில் வர்றதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க. ஜனங்களோட ஆதரவும் உங்களுக்கு அவங்களால கிடச்சிருக்கு. நீங்கள் வெளியில் வர்றதுக்காகவும் முன்னேறதுக்காகவும் பாட்டி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொன்னால் தான் சரியாக இருக்குங்கிறாங்க கார்த்தி. ஆமாம்மா, ராஜா சொன்ன மாதிரி நீங்கள் பாட்டியை போய் பார்த்தீங்கன்னா தான் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் உண்டான பலன் கிடைச்ச மாதிரியே இருக்குங்கிறாங்க ரேவதி. அப்படியா, சரி நான் போய் பார்த்துக்கிறேன்ட்டு சாமுண்டீஸ்வரி பாட்டியை பார்க்க போகிறாங்க. பாட்டியை பார்த்தும் பேச மனசு இல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. அடுத்த நாள் எலெக்ஷன் வச்சுருக்காங்க. எல்லாரும் ஓட்டு போடுறதுக்காக ரெடியா இருக்கு. எலெக்ஷன் நல்லபடியா நடந்துட்டு இருக்குது. எல்லாரும் வாக்காளர் எல்லாரும் ஓட்டு போட்டாச்சு. இன்னும் 3 நாளையில வெற்றியாளர் யாருன்னு தெரிவிக்கப்படும் அப்படின்னு ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிவனாண்டி 2 பேரும் எப்படியும் நம்ம ஜெயிப்போமா தோப்போமா ஒன்றும் தெரியலையே, நம்ம எல்லாம் வெளியில அம்பலம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா மக்கள் நமக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களான்னு தெரியலைங்கிற சந்தேகத்தில் இருக்காங்க சிவனாண்டி. இந்த பக்கமா கார்த்தியும் மயில்வாகனும் கண்டிப்பா தோக்க போறது நிச்சயம் நீங்க தான். இந்த எலெக்ஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எத்தனை குடும்பம் பண்ணியிருக்கானுங்க, 1 2 சொல்லிக்கிட்டே போலாம் போல இருக்கு. கண்டிப்பா இந்த சிவனாண்டி ஜெயிக்க போறது இல்லை, அத்தை தான் ஜெயிக்க போறாங்கன்னு மயில்வாகனம் சொல்லிட்டு இருக்காங்க. 3 நாளைக்கு அப்புறம் ஓட்டு லிஸ்ட்டை எண்ணிட்டு சாமுண்டீஸ்வரி ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சந்திரா, சிவனாண்டி, முத்துவேல் இவங்க எல்லாரும் இன்னொரு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. என்னெல்லாம் நடக்க போகுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.